அண்ட் வெல்கம் டு செட் ஃப்ரீயோடைய பாட்காஸ்ட். இந்த 9th எபிசோட்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறதான பல எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் நீங்கள் தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. அதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். போன எபிசோடில் நம்ம பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய பாஷையின் வரங்களை குறித்தும் அதனுடைய 3 வகைகளை குறித்தும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதான எபிசோடில் 7th எபிசோடில் த ரெவலேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு, அதில் பார்த்த ஒரு முக்கியமான டாபிக் டு க்ரோ இன் மெச்சூரிட்டி, முதிர்ந்த ஒரு நிலைக்கு வளருவது எப்படி அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஒரு முதிர்ந்த நிலை, ஒரு மெச்சூரிட்டி ஒரு தேவ பிள்ளைக்கு வேண்டும் என்று சொன்னால் 2 முக்கியமான காரியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. அது உங்களுக்கு என்னன்னு தெரியும், நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, ப்ரேயர் லைஃப். இது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இது ஒரு சுவாசிக்கிற காற்றை போல. இப்போ உதாரணத்திற்கு நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில், இந்த மாம்ச வாழ்க்கையில், இந்த மாம்சத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா நமக்கு சுவாசம் ரொம்ப முக்கியம். சுவாசத்துலேயும் 2 காரியம் நடக்குது இல்லைங்களா? நம்ம ஆக்சிஜன் அதை நம்ம உள்ளே எடுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளியே தள்ளுறோம். இதில் ஏதாவது ஒன்று மட்டும் எனக்கு போதுங்க, எனக்கு ஆக்சிஜன் வேணும், கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்கட்டும், ஆக்சிஜன் மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. இல்லை எனக்கு கார்பன் டை ஆக்சைடை மட்டும் நான் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லவும் முடியாது. 2மே அவசியம். ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். இது 2ம் இல்லாமல் ஏதாவது ஒன்றை மட்டும் செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செத்து போயிடுவோம். இல்லை 2ம் இல்லைன்னா டோட்டலாகவே டெட்டு தான். இப்போ இதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 2 காரியமும் பார்க்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை தியானித்தல், வாசித்தலும் உட்கொள்ளுதல். 2வதா நம்முடைய ஜெப வாழ்க்கையும். இது 2மே ஒரு ஆவிக்குரிய மனிதன் வாழ்வதற்கான பேசிக் அடிப்படையான காரியம். இது எப்படி சுவாசிக்கிற ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னா அவனுக்கு சுவாசித்தல் அடிப்படையான ஒரு காரியமோ, அதே போல தான் இந்த வேதாகமத்தை வாசிக்கிறதும் ஜெப வாழ்க்கையும் பேசிக்கான ஒரு காரியம். ஸோ அது இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம கிறிஸ்தவனே சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் எங்கே போய் நம்ம முதிர்ந்த நிலையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறது இல்லைங்களா? ஸோ இது 2மே அவசியமான ஒரு காரியம். சரி, இப்போ இன்னைக்கு இந்த 2ல் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் வி ஃபேஸ் வைல் ஸ்டடியிங் காட்ஸ் வேர்ட் ஆர் வைல் ப்ரேயிங்? அந்த காரியங்களை குறித்து இந்த நாளில் நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். முதலாவது தேவனுடைய வார்த்தையை பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது ரொம்ப அழகாக அது நமக்கு ஒரு ஓமையாக சொல்லுகிறார், அதை விதையாக சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை விதையாக சொல்லி அவர் ஓமையை சொல்கிறார். அந்த ஓமையில் இருக்கிற ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 8வது அதிகாரம் 5லிருந்து நான் வாசிக்கிறேன். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த வசனங்களை நான் 2 times வாசிச்சிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விதைக்கிற ஒருவன் விதைக்கிறாரு. அவர் முதல்ல விதைக்கும் போது எங்கே விதைக்கிறாரு? நல்ல நிலத்துல தான் விதைக்கிறாரு. நல்ல நிலத்துல விதைச்சிருந்தா உடனே என்ன இருக்கணும்? உடனேனா லைக் சக்சஸிவ் டேஸில், அடுத்தடுத்த நாட்களில் அந்த விதை கீழே விழுந்த உடனே அது வேர் பிடித்து, அந்த விதை வேர் பிடித்து ஓரிரு நாட்களிலே அட்லீஸ்ட் ஒரு முளைனாச்சும் கிளம்பி வெளியே வந்திருக்கணும். ஆனால் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுங்க? முதல்ல பார்க்குற அந்த சம்பவத்தில் பறவை ஒன்று வந்தது, பட்சி. ஒரு பறவை அந்த விதைகளை என்ன பண்ணுச்சுங்களாம்? தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த பறவை அப்படின்றத ஏசப்பா விதையை, வார்த்தையை திருடுகிறதான சத்ருவோடு ஒப்பிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் பாருங்க. அதே லூக்கா 8:12 வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான்.
So we see the seed is being sowed, and at the same time there is a thief. ஒரு திருடன் ஒருத்தன் வரான், பறவை உருவத்தில் வரான். அவன் என்ன பண்றான்னா, விதைக்கப்பட்டதான அந்த விதை அவனுக்கு சொந்தம் கிடையாது, நிலத்துக்கு சொந்தம், அது அந்த ஓனருக்கு சொந்தம். ஆனால் சம்பந்தம் இல்லாத ஒரு தேர்ட் பர்சன் உள்ள வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஓனருக்கும் நிலத்துக்கும் சொந்தமான அந்த விதை என்ன பண்றான், திருடிட்டு போறான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் ஏன் இந்த பாட்டை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல நிறைய பேருக்கு இந்த பகுதி படிச்சுட்டு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி இந்த உவமையை நம்ம புரிஞ்சுக்கிறது உண்டு. ஆனால் இதனுடைய ஆழங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நிலத்தில் ஒரு இடத்துல விதைக்கப்பட்ட உடனே அந்த வார்த்தையினுடைய தன்மை மாறுவதே கிடையாது. அதாவது அந்த இருதயம் எந்த அளவுக்கு கனி கொடுக்குதா கொடுக்கலையான்றது ரெண்டாவது. ஆனால் விதைக்கப்பட்ட இடத்துல அந்த விதை முளைத்து எழும்ப வேண்டும் என்பது இது அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதான வல்லமையாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சீடு எடுத்துக்கோ, ஒரு விதையை எடுத்துக்கோ. விதையை நீங்க தனியா வச்சீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க ஒரு தண்ணிக்குள்ள போட்டாலும் அது அழுகி போயிடும், வெறும் மண்ணுக்குள்ள வச்சாலும் செத்து போயிடும். ஆனா விதைய மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தும் போது என்ன ஆகுதுங்க, அதுக்குள்ள சம்வேர் அந்த விதைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு எனர்ஜி இருந்தது, ஒரு ஆற்றல் இருந்தது. அந்த ஆற்றல் என்ன பண்ணுச்சுன்னா, உள்ள இருந்து ஒரு சின்ன ஒரு முளைப்பு ஒன்று ஏற்படுத்தி அதுல இருந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு growth ஒன்று அது வெளிப்படுத்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்ன, அந்த வார்த்தைக்குள்ள அந்த விதைக்குள்ள ஒரு வல்லமை ஒன்று இருந்தது. இப்போ இந்த விதையை தான் நம்ம தேவனுடைய வார்த்தையாக சொல்றோம். தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையது என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஸோ இந்த வார்த்தை ஒரு நிலத்துல விதைக்கப்பட்டுருச்சுன்னா வேற வழியே இல்லை, அந்த நிலத்துல அந்த வார்த்தை முளைத்து எழும்பி ஆகவே வேண்டும். நத்திங் கேன் ஸ்டாப் த பவர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவ்வளோ வல்லமையானது. இது முளைத்து எழும்பி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிசாசை பொறுத்த வரைக்கும். ஸோ வாட் இஸ் ட்ரைங் டு டூ, அவன் அந்த செடியை அதை இவங்க வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி போடுறதுக்கு பதிலாக வார்த்தை விதைக்கப்படும் பொழுதே விதையவே என்ன பண்ணிடலாம், திருடிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா, விதைக்கப்படுகிற நேரத்திலே, நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிற நேரத்திலே பிசாசானவன் வசனத்தை என்ன பண்றான், திருடி செல்லுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So the first thing that we need to understand is every time we come to God's word, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம வரும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தத்தோட நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுத்து படிக்கிறோமோ அதே அளவுக்கு ஆயத்தமா, அதை விட ஆயத்தமா பிசாசும் ஆயத்தமா இருக்கிறான். என்னத்துக்கு, இந்த வார்த்தை என்கிறதான இந்த விதை உங்களுடைய இருதயத்துல விழுந்த அடுத்த செகண்டே அவன் திருடணும்னு நினைக்கிறான். ஸோ இதை எப்படி நான் பாதுகாக்கிறது, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் நமக்கு கூட நம்ம வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய, அதாவது வார்த்தையே ஆற்றல் உள்ளது, இன்னொன்னு ஆற்றல் மிக்கதான பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து அந்த வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தையில ஒரு ஷீல்டு உருவாகுது. நல்லா கவனிக்கணும். திஸ் இஸ் அ வெரி இன்டென்ஸ் திங் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா வார்த்தையை குறித்ததான ரொம்ப ஆழமான ஒரு காரியம். ஸோ வென் யூ ஜஸ்ட் ரீட் அ வேர்ட், அது காட்ஸ் வேர்ட் தான், அது வல்லமை உள்ளது தான். ஆனால் அந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் வாசிக்கும் போது என்ன தெரியுங்களா நடக்குது, அந்த வார்த்தை மாத்திரம் போது உங்கள் இருதயத்தில் விழுது. அதை ஈஸியாக பிசாசு என்ன பண்ணிடுறான் தெரியுமா, தூக்கிட்டு போயிடுறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரால அந்த வார்த்தை ஷீல்டு மாதிரி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை சுற்றி ஒரு ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஷீல்டு ஒன்று, ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு இருக்குது. அந்த ஷீல்டு என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஸோ நீங்கள் வார்த்தையை ஆர்வமாக படிக்கிறது வேற, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வார்த்தையை படிக்கிறது வேற. ஸோ பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நம்ம வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை வல்லமையுடைய வார்த்தை தான், ஆனாலும் சத்ரு திருட முடியும். ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வார்த்தையை சுற்றி ஒரு ஷீல்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஒன்று உருவாகுது. ஸோ அது உங்கள் நிலத்தில் விதைக்கப்பட்டுருது.
இப்போ சத்ருவானவனால அந்த விதையை வந்து என்ன பண்ண முடியாது தெரியுமா? தூக்க முடியாது. ஸோ தட் இஸ் வேர் த ஸ்பிரிட் ஆஃப் காட் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ நிறைய நேரம் நிறைய பேருக்கு வசனத்தின் மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ரொம்ப சாலிடாக நான் வசனத்தை படிக்கிறேன், வசனத்தில் இருக்கிறதா நான் செய்வேன், இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக பண்ணணும், வியாக்கியானம் பண்ணணும், அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. பட் தே வில் நாட் பி அவேர் தட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் ஆல்சோ provided. The Spirit of God is also, His strength, His power is also provided to them, so that the thief does not come and steal away the word of God. வார்த்தையை படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பக்கம் ஒரு தெளிவில்லாம போயிடுச்சு. என்ன அப்படின்னா, வார்த்தை சத்ருவானவனால திருட முடியும். ஸோ இந்த வார்த்தைக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ப்ரொடெக்ஷன். ஸோ ஆவியானவரை நம்ம அழைச்சி, ஸோ அதாவது சும்மா ஒரு சிலர்லாம் வந்து பைபிள், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், பைபிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு ஆவியானவரே என்னோட பேசும் அப்படின்னு கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜோம் பண்ண உடனே ஆவியானவர் வந்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துற மாதிரி ஒரு நினைப்பு கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட அது வந்து நீங்கள் ஒரு ரிச்சுவல் மாதிரி மாறிடுது. ஏதோ பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு பைபிள் படிக்கணும் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையாலுமே ஒரு ஏக்கம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து இந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமையை எனக்குள்ளாக விளையச் செய்கிறதற்கு அவருக்கு ஆற்றல் உண்டு. என்னுடைய இருதயம் வெறுமனே நிலம், வார்த்தை தான் சோர்ஸ், விளையச் செய்கிறவர் தேவன். இப்போ நான் இந்த கனெக்டிவிட்டியை புரிஞ்சுக்கணும். 3 விஷயம் இருக்குது. ஒன்று வார்த்தை, இன்னொன்று என்னுடைய இருதயமாகிய நிலம், 3வது விளையச் செய்கிறதான பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, திருட முடியாதபடி அதை பாதுகாக்கிறது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இந்த 3னுடைய கனெக்டிவிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் பைபிள் ஸ்டடிங் வந்து என்னுடைய லைஃப்ல, என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கிறிஸ்டியன் லைஃபினுடைய மெச்சூரிட்டிக்கு அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஒரு ரிச்சுவலிஸ்டிக் ப்ரேயர் மாதிரி பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றது இல்லை. யூ நீட் டு கோ டவுன் டு யோர் ஹார்ட். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அது ஒரு ஏக்கமாக மாறணும். சும்மா ஒரு வார்த்தையில், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு சாப்பிடணுன்னு சொல்லி கொடுப்பாங்க. சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரேயர் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ஓ லார்ட் பிளஸ் திஸ் ஃபுட், அவ்வளோதான். இப்போ அது அவங்க சொல்லி கொடுத்த இன்டென்ஷன் வேற. அதாவது தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் அந்த சாப்பாட்டை சாப்பிடணும். ஆனால் அது அந்த மெச்சூரிட்டி இல்லாத காலத்தில் அது எப்படி ஆயிடுச்சுங்க, அது ரிச்சுவலாக மாறிடுச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு சாப்பிடணும். ஐயோ என்னமோ ஒரு பாவம் மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ உணர்வு வந்ததுக்கப்புறம் உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா அதுக்கப்புறம் நான் உலகத்தில் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாதவங்கள நான் என்ன பண்ணிருக்கேன், பார்த்துருக்கேன். ஏழைகளை பார்க்குறேன். சின்ன வயசில் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ கஷ்டப்படுறவங்கள பார்க்குறோம், ஏழைகளை பார்க்குறோம், திக்கற்றவங்களை பார்க்குறோம், விதவைகளை பார்க்குறோம். இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிராட்டிடியூடோட, ஒரு நன்றி இருதயத்தோட நான் என்ன பண்ணுறேன், அதை ஃபீல் பண்ணி, சம்டைம்ஸ் அந்த ஓ லார்ட் பிளஸ் திஸ் ஃபுட்லாம் இப்போ மாறி இப்போ என்ன பண்ணுறேன், தேங்க்ஃபுல்னஸோட, ஒரு கிராட்டிடியூடோட, இப்போலாம் 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ற நிலைமைக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஜெபத்தினுடைய லென்த்தை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த லென்த் ஆஃப் த ப்ரேயர். 1 நிமிஷம் ஜோம் பண்ணேன், இப்போ 5 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு சாப்பிட கிடையாது. நான் அதை பற்றி சொல்ல வரல. வாட் ஐ எம் டெல்லிங் யூ இஸ் தி ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அதை சார்ந்ததான உங்களுடைய மனநிலை என்ன. ஸோ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா ஒரு பிரேயர், ஆவியானவரே எனக்கு இந்த வசனத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு ஜோம் பண்றது வேற. ஆவியானவரே உங்களுடைய துணை இல்லாமல் இந்த வசனத்தை என்னால் படிக்கவே முடியாது. இவ்வளோ நாள் நான் இந்த வசனத்தை படிச்சிருக்கேன், ஆனால் இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு தெளிவை தாங்க. இந்த வசனத்தை பிசாசானவன் என்னுடைய இருதயத்திலிருந்து திருடிடாதபடிக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பை தாங்க. இந்த மாதிரி என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஏக்கமாக இருக்கணும். இந்த ஏக்கம் தான் நான் ஜெபம்னு சொல்றேன். சொல்றது புரியுதுங்களா? ஸோ கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 ஃபேக்டர்ஸை புரிஞ்சுக்கணும். 1, காட்ஸ் வேர்ட் இஸ் பவர்ஃபுல். ஓகேவா? 2வதா, ஆர் ஹார்ட், தேவனுடைய அந்த வார்த்தை விதைக்கப்படுகிற நிலமாகி நம்முடைய இருதயம். 3வதா,
பரிசுத்த ஆவியானவர் சகல விதமான ஆற்றலை உடையவர், பலத்தை தருகிறவர், அந்த வசனங்களை கற்றுத் தருகிறவர். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் சத்ருவினாலே திருட முடியாதபடிக்கு பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்தி தருகிறவர். அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 55:11 இப்படி இருக்கு: தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஸோ காட்ஸ் வேர்ட் என்ன ஆகுங்களா, ஒரு நாளும் எம்டியா அவரிடத்துல ரிட்டர்ன் போகாது. ஸோ கர்த்தர் வசனங்களை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா அந்த வசனத்திலிருந்து வரக்கூடியதான அந்த ஃபோர்ஸ், அந்த வல்லமை, அது என்னுடைய இருதயத்துல கிரியை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்னுடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு போக முடியும் இல்லையா? ஸோ அந்த வார்த்தை என்னில கிரியை செய்யாம நான் ஒருத்தங்கிட்ட சொல்லும் போது அதுல எந்த விதமான வல்லமையும் அதுல வெளிப்படாது. ஸோ இன்ஃபேக்ட் நான் என்னுடைய வாழ்க்கையை வசனத்தை நான் அனுபவிக்காம மற்றவங்களுக்கு போதிக்கும் போது அதுல பவரே இருக்காது, அதுல ஜீவன் இருக்காது. நான் ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நான் கொடுப்பேன். நிறைய பிரசங்கிமார்களுடைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். ஒரு சிலருடைய பிரசங்கங்களை கேட்கும் போது அதுல ஃபயர் இருக்கும், அதுல பவர் இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க அந்த வார்த்தையை உள்வாங்கி, அந்த வார்த்தை பாதுகாக்கப்பட்டு, அந்த வார்த்தையை நடைமுறைப்படுத்தி அந்த வார்த்தையை அவங்க பிரசங்கிக்கிறாங்க. ஆனா ஒரு சில பிரசங்கிகளுடைய பிரசங்கத்துல ஃபயர் இருக்காது, அந்த பவர் இருக்காது. ஏன் தெரியுமா? வசனம் உங்களுக்கு தெரியும், வசனம் அவங்க மனப்பாடமா இருக்குது, ஆனா அதை அவங்க என்ன பண்ணலைங்க, நடைமுறைப்படுத்தல. வசனத்தை மனப்பாடம் பண்றது வேற, வசனத்தை நடைமுறைப்படுத்துறது வேற. நிறைய பேருக்கு வசனம் நல்ல மனப்பாடமா தெரியும், ஆனா அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, பழக்க வழக்கத்திற்குள்ளாக கொண்டு வர மாட்டாங்க, ஆவியானுடைய ஆற்றலோடு அதை தியானித்திருக்க மாட்டார்கள். ஆனா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அவங்களுடைய மெசேஜஸ்லாம். ஒரு சிலருடைய பிரசனை எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ரொம்ப அவருடைய பிரசங்கத்தை நான் ரொம்ப ஆர்வமாக, அதுல ரெண்டுமே இருக்கும். ஒரு சிலர் தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான, ரொம்ப பெக்யூலியரா ஒரு சில ஊழியக்காரர் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வார்த்தை வல்லமையுடையதாகவும் இருக்கும். ஸோ ஆகையினால நம்மளுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது நம்ம இந்த 3 ஃபேக்டர்ஸை புரிஞ்சுக்கணும். ஒன்று, காட்ஸ் வேர்ட் இஸ் இட்டர்னல், தேவனுடைய வார்த்தை. ரெண்டாவதா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நல்ல நிலமாக இருக்கணுன்றது. மூணாவதா, பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் நம்ம படிக்கும் போதும் தேவை, அது உள்ள அது ஏக்கமாக நம்முடைய இருதயத்தில் மாற்றுவதற்கும் தேவை. அதே நேரத்தில் நம்மளுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தை திருடி செல்லப்படக்கூடாதுன்றதுக்காக, ஒரு ப்ரொடெக்ஷனுக்காகவும் தேவைப்படுகிறது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையாக இருக்கிறது. ஸோ இது ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ இப்ப பிசாசு என்ன பண்றான், என்னென்ன காரியங்கள் எல்லாம் பிசாசு தடையா கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது சலிப்புத்தன்மை, போர்டம். வசனத்தை படிக்கும் போது ரொம்ப போர் அடிக்கும் ஒரு சிலருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியா, இப்போ நம்ம எல்லா கையிலையும் ஃபோன்ஸ் வந்துச்சு. ஸோ சோஷியல் மீடியா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் சொல்லலாம். டிங் டிங்னு நம்ம ஃபோனில் வர சவுண்டோ இல்லை ஃபோன் கால்ஸோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பைபிள் எடுத்தாலே தூக்கம் வரும், ஸ்லீப்பினஸ். அடுத்தது 5வதா சத்தம். நம்ம கரெக்டாக அப்போ தான் படிக்க ஆரம்பிப்போம், பக்கத்தில் இருக்கிற எவனாவது சத்தம் போட்டு பேசுவாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒன்று வேலை செய்வாங்க, டமால் டிமில்னு இடிப்பாங்க, இல்லை வீட்டில் அது வரைக்கும் அமைதியாக இருந்த குழந்தை திடீர்னு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி லவுட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லேசினஸ், சோம்பேறித்தனம். அதாவது ஒரு சிலர்லாம் வசனத்தை ஃபோனில் இருக்கிற ஆப்பில் ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே வீட்டில் உட்காந்து ஹார்ட் காப்பி ஆஃப் த பைபிள் எடுத்து திறந்து படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் போடுவாங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு தந்திரம், பிசாசனுடைய தந்திரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஸினஸ். அதாவது எப்பயுமே பிஸியாக இருப்பாங்க, எல்லாத்துக்குமே பிஸியாக இருப்பாங்க. நான் ஏற்கனவே எங்களுடைய ஆலயத்தினுடைய ஃபர்ஸ்ட் நியூ இயர் சர்வீஸில் எங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் எச்சரிப்பாக சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தில் பிசாசு 2 விஷயம் செய்ய வைப்பான். ஒன்று, உங்களை பாவத்தில் விழ வைப்பான், நீங்கள் அதில் எஸ்கேப் ஆகிட்டீங்கனாலும். 2வது விஷயம் இருக்குது, முக்கியமான ட்ராப். என்னன்னா, உங்களை எப்பயுமே பிஸியாக வச்சுருப்பான். ஸோ பிஸியாக வச்சுருப்பானா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக சுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. யூ வில் நாட் ஹாவ் அ டைம் டு பிரீத். நிறைய பேர் வேலை ரொம்ப பிஸியாக செஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, மூச்சு விட கூட நேரம் இல்லைப்பா அப்படின்வாங்க.
மூச்சு விடாமல் எப்படி உயிரோட வாழ முடியும் இல்லையா? ஒரு பேச்சுக்கு நம்ம அப்படி சொல்லுவோம், அதாவது அந்த அவ்வளோ பிஸியாக இருக்கிறோமா. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு தேவ பிள்ளைகளையும் ஸ்பிரிச்சுவலாக பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அவங்கள இன்னைக்கு எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கார்ப்ஸ், ஆவிக்குரிய சடலங்களாக இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? பிரீதிங்கே இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, ஜெபம் இல்லை. ஜெப வாழ்க்கை நம்முடைய பழக்க வழக்கமாக மாறணும். ஸோ அது அடுத்த காரியமாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த டிசையர், இந்த தேவனுடைய வார்த்தைக்கான டிசையரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது ரொம்ப முக்கியமானது. இது நான் என் லைஃப்ல கற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு ட்ரூத் இது. சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய சரீர பிரகாரமா பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பசிக்குது, பயங்கரமா பசிக்குது. பசிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க? நல்லா வீட்லையோ இல்லை கடையிலையோ நல்லா சாப்பிட்றீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வயிறு ரொம்ப சாப்பிட்றீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்னதான் பக்கத்தில் ரொம்ப டேஸ்டியாக வச்சாலும் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணாது இல்லையா? ஏன்? உங்களுடைய வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 hours 5 hours கழிச்சு திரும்ப என்ன ஆகும்? டைஜஷன் ஆகிடும். செரிமானம் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆகும்? பசி எடுக்க ஆரம்பிக்கும். இது ஃபிசிக்கல் ஸ்டேட், அதாவது சரீர பிரகாரமாக நமக்கு உணவு அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கும் பொழுது, when God's word is considered as a food, கர்த்தருடைய வார்த்தை உணவாக பார்க்கப்படும் பொழுது அதில் மறைந்திருக்கிற ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the more you eat, the more you will feel hungry. நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம பிசிக்கலா வயிற்றுக்கு பசிச்சாதான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஆனா ஆவிக்குரிய ரீதியில நீங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு பசிக்கும். See, it's totally the opposite, exact opposite. அப்படியே இது சாப்பிட்ட உடனே திருப்தி ஆகக்கூடிய உணவு இது கிடையாது. சாப்பிட்ட உடனே இது திருப்தி ஆகக்கூடிய உணவு தேவனுடைய வார்த்தை கிடையாது. ஸோ எனக்கு தேவனுடைய வார்த்தை படிக்க பிடிக்கலன்னு சொல்றதை விட்டுட்டு நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிக்கும் போது you will develop more craving, you will develop more hunger towards God's word. கர்த்தருடைய வார்த்தையை பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட முடியாது, அப்படி பசிக்கவும் பசிக்காது. ஏன்னா உங்களுடைய மாம்சம் அது பாவம் நிறைஞ்ச மாம்சம். உங்களுடைய மாம்சம் ஒரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்காது. ஆனா உங்களுடைய ஸ்பிரிட் ஏங்கும், உங்களுடைய உள்ளான மனுஷன் ஏங்குவான். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த உள்ளான மனுஷனுக்கு அந்த வார்த்தையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது இப்போ திங்ஸ் வில் டர்ன் அப்சைட் டவுன். என்ன ஆரம்பிக்கும் தெரியுங்களா? நீங்க சாப்பிட்டீங்க இல்லைங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது பத்தாது, இன்னும் எனக்கு சாப்பிடணும்னு தோணும். ஸோ நீங்க 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை படிச்சீங்கன்னா உங்க உள்ளான மனிதன் பலன் அடையும் போது he will crave for more. ஏன்னா your spirit, your inner man is capable of receiving lots and lots of revelations, lots and lots of power from the word of God. நம்முடைய ஆவிக்குரிய மனிதன், உள்ளான மனிதனுக்கு வயிறுக்கு ஒரு அளவு தான் சாப்பாடு. ஆனா ஆவிக்குரிய மனிதனுக்கு அப்படி கிடையாது. ஆவிக்குரிய மனுஷன் ஒரு மணி நேரம் ஒரு வசன பகுதியை படிச்சு நீங்க டைஜஸ்ட் பண்ணி உள்ள ஏத்துக்கிட்டீங்கன்னா ஆவிக்குரிய மனிதன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாரு. உள்ள இருக்கிற மனிதன் இன்னும் எனக்கு வேணும், அவர் இன்னும் பலன் அடையணும்னு பார்ப்பாரு. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற இந்த உள்ளான மனிதனை ஸ்ட்ரென்தன் பண்றவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய ஆவிக்குள்ளாக இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? ஸோ அதனால நம்ம அந்த காரியத்தில் ரொம்ப நம்ம தெளிவுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஸோ ஹங்கர், இட் டஸ் நாட் ஒர்க் லைக் ஹவ் யூ திங்க். என்ன சொல்றது, உலக பிரகாரமா நீங்க சிந்திக்கிற மாதிரி இந்த பசி, வார்த்தைக்கான பசி இருக்க போவது இல்லை. ஏன்னா இந்த வார்த்தை என்கிறதான பசி ஆவிக்குரிய ரீதியில எப்போ நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் பசிக்க ஆரம்பிக்கும். And you will not be satisfied, you will be going for more, you will be craving more, you will be hungry for more. அப்போ உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பத்தாது. எப்பயுமே நீங்க படிக்கணும், எப்பயுமே ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கம், ஒரு ஆசை உங்களுக்குள்ள உண்டா. இது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க, ஏன்னா இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்ஸ் ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல தியாலஜி என்ன இருக்கும்போது வசனத்தை படிப்போம், நல்ல வசனம்லாம் தெரியும். ஆனால்
அந்த வசனத்தை உள்ள இருந்து அந்த லைஃபை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அந்த வசனம் உள்ள இருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நான் அனுமதிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்கு நான் அந்த அனுமதியை கொடுக்கல. இன்ஃபேக்ட் அப்படிப்பட்டதான ஒரு தெளிவே எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் மை இன்னர் மேன், பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு சில காரியங்களை செய்வாருன்றத நான் புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் வல்லமையான காரியங்களை, அந்த வார்த்தை குறித்ததான ஒரு இயக்கத்தை, வசனத்தை படிக்கணும். எப்படா வீட்டுக்கு போவோம், எங்கேயாவது வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது சும்மானா எங்கே ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தோணும் எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா பைபிள் எடுத்து கொஞ்ச நேரம் வசனத்தை வாசிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போலதான் ஜபமும். இந்த ஜபமும் பார்த்தீங்கன்னா இதே போலதான். the more you pray, the more you feel like praying more. ஸோ ஜெபிக்காம ஆண்டவரே எனக்கு ஜப வாஞ்சைய தாங்கன்னு நீங்க கேட்கக்கூடாது. அப்படி ஒர்க் அவுட்டே ஆகாது. You need to take few steps and then God will give you that urge. அந்த ஒரு ஏக்கத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸே எடுக்காம கர்த்தாவே நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க, வசனம் வாசிக்கிறதுக்கு கிருபை தாங்கன்னா ஒன்றும் தரவே மாட்டார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம தான் எடுத்து வைக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் புஷ்ஷை நம்ம தான் செய்யணும். அது செய்யும் பொழுது உள்ளான மனிதன் திருப்தி அடையவே மாட்டார். அவரு ஹீஸ் capable enough to accommodate more of strength, more of God's word, more of revelations, more of the deeper things of God. நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தேவனுக்காக வல்லமையாய், தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்களும் தேவனுக்காக வல்லமையாய் எழும்பினவர்களுடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ரெண்டு காரியமுமே அவங்க ரொம்ப பிரத்யேகமா முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில மனுஷங்களுக்கோ சூழ்நிலைகளுக்கோ பணத்திற்கோ அந்தஸ்திற்கோ எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இப்படிப்பட்ட காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்தவங்களாக இருப்பாங்க. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நான் படித்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப அவருடைய அதெல்லாம் ரியலி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பயங்கரமான காரியங்கள் கர்த்தர் அவர்கள் மூலமாக செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு கேட்கணும், அவங்க ஒரு சிலருடைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். வில்லியம் செய்மோர் பற்றி நான் சொன்னேன். அசூசா எழுப்புதலுடைய காரணமாக இருந்தவர். அதுக்கப்புறம் மரியா வுட்வர்ட் எட்டர் என்கிறதான ஒரு பெண்மணி, அவங்க தான் இப்போ இருக்கிறதான ஏஜி சபை. உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒரு எபிசோட்ல. இப்போ இருக்கிறதான ஏஜி சபைகள் அதை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்ததான அந்த மரியா வுட்வர்ட் எட்டர். அப்புறம் கேத்ரின் குல்மன் என்கிறதான ஒரு பெண்மணி. அவங்களுடைய வரிசையில் இன்னைக்கு கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எல்லாமே மனிதர்கள் தான், அவங்க கிட்ட குறைவுகள்லாம் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தியர் என்ன சொல்றது வீக்னஸ், அதுக்கு மத்தியில் கர்த்தர் அவங்களை என்ன பண்றாருங்க பயன்படுத்துறாரு. காரணம் என்னன்னா, தே ஃபோக்கஸ்ட் ஆன் தீஸ் டூ திங்ஸ். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை டீப் டவுன் ஒரு ஏக்கத்தோடு அவங்க வாசிச்சாங்க. இன்னொன்று, தேவனோடு கூட இருக்கிறது அந்த ஜெப வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான நேரத்தை அவங்க செலவழிச்சாங்க. அடுத்ததா ஃபைனலா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க போறேன். ஸோ ஹவு டு யூ ஓவர் கம் ஆல் தீஸ் டெம்டேஷன்ஸ்? அதாவது இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னென்னலாம் தடைகள்லாம் வருதுன்னு சொல்லி சொன்னேன். அதை நம்ம எப்படி மேற்கொள்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது யூ நீட் டு இக்னோர். இக்னோர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டுக்க கூடாது. எக்ஸாக்டான வேர்டுனா கண்டுக்க கூடாது. இப்போ நம்ம ஜெபிக்கும் போதோ, தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுதோ, இல்லை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அந்த வார்த்தையின் ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதோ, கண்டிப்பா சத்ருவானவன் என்ன பண்ணுவான், பலவிதமான டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவான். பட் யூ நீட் டு இக்னோர். இது எடுத்தோன்னா ஒரே நாள்ல வரவே வராது. இட் கம்ஸ் அவுட் ஆஃப் பிராக்டிஸ். இதுக்கு ஒரு பழக்கம் தேவை. இதுக்கு நீங்க பழகணும். தினந்தோறும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி, இந்த பசி சரீர பிரகாரமான பசி மாதிரி கிடையாது. ஒன்லி when you start eating you will feel hungry more and more, இல்லையா? ஸோ அதனால நம்ம முதல்ல பைபிளே எடுத்து படிக்காம, ஜபமே பண்ணாம, எனக்கு ஜப அபிஷேகத்தை தாங்க, ஜப வாஞ்சையை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கறது எந்த விதத்தும் நியாயமும் இல்லை. அப்படி இந்த காரியம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ the devil wants to discourage you. சத்ருவானவன் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு அவன் நினைப்பான். பட் முதலாவது நீங்க இக்னோர் பண்ணும். அடுத்ததா, we must fight. So when we know that God's word is true, தாவீது சொல்றார், கர்த்தருடைய வழி உத்தமமானது, அவருடைய வார்த்தைகள் சத்தியமானது. அப்போ we know what is true. இது உண்மை எது, சத்தியம் எதுன்னு நமக்கு தெரியும்.
ஸோ சத்தியத்திற்காக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபைட் பண்ணணும். ஆனால் பிசாசு என்ன பண்ண மாட்டான்? சத்தியத்திற்காக ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு அலோவ் பண்ணவே மாட்டான். ஸோ ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணணும், உங்களுடைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸை கண்டுக்க கூடாது. ரெண்டாவதா, யூ நீட் டு ஃபைட் அண்ட் புஷ் பேக் ஆல் த டெம்டேஷன்ஸ் பை த சேட்டன். அடுத்ததா, மூணாவதா, டிசிப்ளின் யுவர் செல்ஃப். டிசிப்ளின் ஸோ தட் யூ வில் பி டிலைட்டட். ரொம்ப அழகான ஒரு 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 ஃப்ரேஸ். நான் இது ஆக்சுவலி இந்த கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் கரெக்டாக எனக்கு அந்த வேர்டு கொடுத்தாரு. டிசிப்ளின் யுவர் செல்ஃப் ஸோ தட் யூ கேன் பி டிலைட்டட் இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிசிப்ளின் பண்றோம். டிசிப்ளின் அர்த்தம் ஒழுக்கம், சரியா அதை செய்யணும், இப்படி செய்யணும். ஏன்னா எடுத்த உடனே டிலைட் வராது. டிலைட்னா என்ன அர்த்தம்? இன்பம். எடுத்த உடனே ஒருத்தனுக்கு இன்பம் வராது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்த உடனே ஒருத்தனால இன்பம் காண முடியாது. இது வந்து இப்ப உலகமான மாயையில நீங்க அப்படி பார்க்கலாம். எடுத்த உடனே போய் ஒரு விஷயத்தை செய்யறான்னா எடுத்த உடனே அவனுக்கு ஒரு இன்பம் வரும். அப்படியே ஒரு போதையோ ஒரு ஏதோ ஒன்று அவனுக்கு இன்பம் தரும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில டிலைட் வில் நாட் கம் அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் யூ டிசிப்ளின் யோர் லைஃப். அப்போ அந்த ஒழுக்கம்னா என்னது? அதிகாலையில இருந்து தேவனை தேடுறது, இல்லை அந்தி சந்தி வேலைகளில், மதியான நேரங்களிலே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது, இரவு நேரங்களிலே தேவனுடைய சமூகத்தை தேடுறது என்று சொல்லி நமக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கணும். தேவனும் நானும் என்று சொல்லி நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு நம்ம கர்த்தரோடு கூட அந்த டிசிப்ளின்குள்ள வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது கூட அந்த டிலைட் அப்படின்றது பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலிருந்து பறித்து கொள்றதுக்கு பறவையானது பறந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். 2 காரியங்களை செய்ய மறந்துடாதீங்க. செய்யலைன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவர்களாக போயிடுவோம். தேவனுடைய வார்த்தையை ஏக்கத்தோடு படிக்கிறதும், இன்னொன்று அந்த ஜெப வேலையில தேவனோடு நம்ம கிட்டி சேர்வதும். அடுத்த எபிசோட்ல நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களை வழிநடத்தி காத்துக்கொள்வதாக. God bless you.